மத்தவங்க எல்லாரும் அத ஏமாத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ரிவர்ஸ் சைக்காலஜி வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது ரிவர்ஸ் சைக்காலஜின்னா என்னன்னா, உனக்கு வந்து எல்லாமே தெரியும். நீ வந்து எல்லாமே படிச்சிருப்ப. இந்த விளையாட்டுல வந்து நீ தான் ஜெயிப்ப. நீ வந்து அதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ப வைப்பாங்க. நாம வந்து நல்லா கான்ஃபிடென்ஸா அதுக்கான எந்த பயிற்சியுமே எடுக்காம இருப்போம். அந்த பயிற்சி எடுக்காம இருக்கிறது தான் பிற்காலத்துல என்ன ஆகும், அந்த விளையாட்டுல வந்து நம்ம அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா அந்த விளையாட்டுல வந்து நம்ம வந்து யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு கெத்துல இருந்த நம்ம திறமையில அது மட்டும் தான் நம்மகிட்ட இருக்க திறமை. அது மட்டும் தான் நம்ம வெல்லுவோம் அப்படின்னு நினைச்சிருந்த திறமையில ஒரு நாள் வந்து கண்டிப்பா வந்து தோத்துருப்போம். அது தோத்த பிறகு தான் புரியுது. அது பேர் தான் வந்து ரிவர்ஸ் சைக்காலஜி. அதாவது மத்தவங்கலாம் வந்து உங்கள வந்து என்ன பண்றாங்கன்னா, "நீ வந்து ஜெயிச்சிருவ, நல்லா விளையாடுவ, நீ நல்ல திறமையா இருக்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நீங்க குறைப்பீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் குறைக்கிறது தான் வந்து ரிவர்ஸ் சைக்காலஜியோட வேலை. மத்தவங்கலாம் வந்து உங்கள என்ன பண்றாங்கன்னா, ரிவர்ஸ் சைக்காலஜி பண்றாங்க. உங்க சைக்காலஜி வந்து உங்க மூளைக்குள்ள இருக்க ஒரு ஒரு திறமை, அதாவது உங்க திறமை, உங்க கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் குறைக்கிறாங்க, இந்த ரிவர்ஸ் சைக்காலஜி மூலமா. அப்ப நீங்க ரிவர்ஸ் சைக்காலஜி மத்தவங்க வந்து பண்றப்ப என்ன பண்ணணும்னா, எனக்கு அவ்வளோக்கும் தெரியாது. இல்ல நீங்க தன்னடக்கமா இருந்தீங்கன்னா, என்ன ஆகும்னா, அப்ப தன்னடக்கமாவும் இருக்கணும். அந்த விளையாட்டுல வந்து உங்களோட கொஞ்சம் சிறந்தவங்களும் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நீங்க போட்டி போடணும். அவங்ககிட்ட இருந்து எதோ எய்மா இருக்கணும். அப்ப வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து யாருக்கும் ஜெயிக்க முடியும். இது வந்து நம்ம குழந்தைகிட்டலாம் வந்து பண்ணுவோம். சாப்பிடலைன்னா அடிப்பேன்னு சொல்லுவோம். ஏன்னா ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னீங்கன்னா அடிப்பேன்னு சொல்லுவோம். ஸ்கூலுக்கு லீவ் போட சொன்னா அது மாரி அடிப்பேன்னு சொல்லுவோம். அது மாரி அவங்ககிட்ட வந்து அடிப்பேன்னு சொன்னா சொல்லி பயப்படுவாங்க. அதுதான் குழந்தையிலேருந்து கதையா கேள்விப்பட்டுருப்போம். அந்த யானையெல்லாம் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. கட்டி வச்சிருக்கிறப்ப அது வந்து அவுத்து விட்டாலுமே அது போகாது. ஒரு 8 வருஷம், ஒரு 5, 6 வருஷம் கழிச்சு. தொடக்கத்துல வந்து நம்ம எப்படி வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி வெறியோட இருக்கோமோ, அதே மாரி தான் அந்த இடையிலயும் சரி, எப்போதுமே சரி, கடைசி வரைக்கும் எப்போதுமே அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கணும். அந்த பயமும் நமக்குள்ள இருக்கணும். அப்பன்னா மட்டும் தான் நம்ம வந்து எல்லா காரியத்திலும் வந்து வெற்றி அடைய முடியும். நாம தான் எல்லாம் சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் ஓரளவுக்கு குறைச்சிட்டோம். அப்டின்னு வச்சுக்கங்க, இப்ப வந்து பாக்ஸிங்ல வந்து வயசாகி போச்சு, அதனால அடிக்க முடியுங்கிறாங்க. அது இல்ல. அவங்க கடைசி வரைக்கும் நல்ல உடற்பயிற்சி பண்ணாங்கன்னா, கண்டிப்பா வந்து கண்டிப்பா வந்து ஜெயிப்பாங்க. அதே மாரி தான் நீங்க கடைசி வரைக்கும் ஏதாவது வந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தா தான் வந்து கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இல்லன்னா அவ்வளோதான். அப்புறம் வந்து நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் ஜெயிக்க மாட்டீங்க.